ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம். அதற்கு முன்பாக இதுவரையில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்திங்கன்னு சொன்னால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஐயோ, பொருளை அறியாமல் விட்டுவிட்டோமே என்று சப்த கன்னியர்கள் அழுது புலம்பினார்கள். இதை போல மனிதர்களாகிய நாமும் ஒரு நாள் இப்படி ஐயோ அறியாமல் விட்டுவிட்டோமே என்று அழுது புலம்ப போகின்றோம். ஆம், மனித குலமாகிய நாம் அனைவரும் நமது பாவ வினைகளிலிருந்து விடுபட்டு புண்ணியத்தை செய்து நாமும் நமது பிற்கிளைகளும் மோட்சமடைந்து தர்மயுக பூமியிலே இறைவனோடு சேர்ந்து நாம் நீடூழி காலம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பரம்பொருளாகிய இறைவன் ஐயா வைகுண்ட பரம்பொருள் நம்மை தேடி வந்திருக்கின்றார். ஆனால் நாம் இதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளாமல் வீணாக பொழுதை போக்கியும் பேராசைப்பட்டு பணத்தை மட்டும் சேர்த்து வைத்து கொண்டும் வாழ்ந்து வருகின்றோம். ஐயா வைகுண்ட பரம்பொருளை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வணங்கி வந்தவர்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் அவரால் ரட்சிக்கப்பட்டு இப்பூவுலக வாழ்க்கையிலே சிறப்புடன் வாழ்ந்து தர்மபதி யுகத்திலேயும் சிறப்புடன் நீடூழி காலம் வாழ்வார்கள். இப்பொழுது ஐயா வைகுண்ட பரம்பொருளை தேடாமல் வீணாக பொழுதை போக்கி வருபவர்களெல்லாம் ஐயோ, எங்களுடைய வீட்டின் அருகிலேயும் ஐயா தாங்கள் பதிகளெல்லாம் இருந்ததே, அங்கு வழிபாடுகளும் நடந்ததே, அதன் பயனை நான் அறியாமல் விட்டுவிட்டேனே. ஆனால் இந்த ஐயா வைகுண்ட பரம்பொருளை நானும் இவர்களைப் போல வணங்கி ஆராதித்திருந்தால் இன்றைக்கு நான் சிறப்போடு வாழ்ந்து கிடைப்பதற்கரிய தர்மபதியுக வாழ்வையும் அடைந்திருப்பேனே என்று ஏங்குவார்கள். ஆனால் அதற்கான பரிகாரம் தேடிக்கொள்வதற்கான வாய்ப்பு அப்பொழுது இருக்காது. அப்படி ஒரு காலகட்டம் நிச்சயமாக வரத்தான் போகிறது என்று ஐயா அகில திருட்டம்மானே ஆகமத்திலே கூறியுள்ளார்கள். கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் செய்வதனால் எந்த பலனும் இல்லை என்பதைப் போல நாம் நடமாடி திரிகின்ற காலகட்டங்களிலேயே தாங்கள் பதிகளுக்கு சென்று ஐயாவை வணங்கி வருவது நமக்கும் நம் பிற்கிளைகளுக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் நலமளிக்கும் என்பதையே ஐயா வைகுண்ட பரம்பொருள் இந்த பகுதியிலே நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். அயோத்த அமுதவனத்திலே குழந்தைகளை பெற்ற கன்னியர்கள் என்ன நடந்தது என்று எண்ணி பார்ப்பதற்கு தடுமாறியவர்களாய் பெற்ற குழந்தைகளை கூட திரும்பி கூட பார்க்காமல் ஓடோடி வந்து ஆடைகளை எடுத்துடுத்து தடாகத்தில் இறங்கி நீரை திரட்டி கைலங்கிரி கொண்டு செல்ல முற்பட்டார்கள். ஆனால் தண்ணீர் திரளவில்லை. ஏன் திரளவில்லை? அதாவது பல்லாண்டு காலமாக இதே வனத்திற்கு வந்து சுனையில் நீராடி தண்ணீரை இறையருளால் அந்த தண்ணீரை பந்து போல சுருட்டி எடுத்து கைலங்கிரி கொண்டு செல்வார்கள் தானே. நேற்று வரையிலும் திரண்டு வந்த நீர் இன்று ஏன் திரளவில்லை? அதாவது இறை வழிபாடு என்பது அதற்குரிய தன்மையிலிருந்து மாறுபடாமல் நமது மனமும் எண்ணமும் ஒரு நிலையில் இருந்து காலம் தவறாமல் கரிசனையுடனும் பொறுப்புடனும் செய்ய வேண்டிய ஒரு நிகழ்வாகும். அதனால்தான் அதற்கு பணிவிடை என்கின்ற பெயர் ஏற்பட்டது. இங்கே கன்னியர்கள் பண்டாரத்திடம் வாக்குவாதம் செய்ததோடு தன் நிலை மறந்தார்கள். கண்ணிலே தென்பட்ட காட்சிக்கு மனம் சென்று விட்டது. அதனால்தான் தண்ணீர் திரளவில்லை. இறை வழிபாட்டின் போது வழிபாடோடு தொடர்புடைய ஆன்மீக நிகழ்ச்சிகளை மட்டுமே அமைக்க வேண்டுமே தவிர நமது கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்தளிக்கக்கூடிய கேளிக்கை நிகழ்ச்சிகளை அமைக்கக்கூடாது. அப்படி செய்வதால் இறைவனை அவமதிப்பு செய்த குற்றத்திற்கு நாம் ஆளாவதோடு ஐயாவை வணங்க வரும் மக்களின் மனது இறை சிந்தனையிலிருந்து விடுபட்டு கேளிக்கையிலே லயித்து விடுகின்றது.
இதனால் நமக்கு இறைபலன் கிடைக்காமல் போகின்றது என்கின்ற இதே கருத்தை வலியுறுத்தும் விதமாக பல நிகழ்வுகள் அகிலத்தி 8ஆம் ஆணை ஆகமத்திலே இடம்பெற்றுள்ளது. தண்ணீர் திரளவில்லையே என்று பரிதவித்த பெண்கள் மண்ணிலே விழுந்து அழுது புரண்டு, நாம் சற்றும் சிந்திக்காமல் கனலே ஆவியதால் அல்லவோ நமக்கு இந்த நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் நாம் நீரை கைலேங்கிரி கொண்டு செல்லாமல் வெறுங்கையோடு சென்றால் ஈஸ்வருடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் நாம் ஆளாக நேரிடும் என்று உணர்ந்த கன்னியர்கள் கைலேங்கிரிக்கு செல்லாமல் அந்த வனத்திலேயே தவம் மேற்கொள்ள முடிவு செய்தார்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். யா துணை.